கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இந்த நாளை சிறப்பிக்கின்ற பாலர் சபை, சிறுவழி இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம், மரியாயின் சேனையினர், வின்சென்ட் தேப்பவுல் சபையினர், கிராம முன்னேற்ற சங்கத்தினர் மற்றும் திருக்குடும்ப சபை உறுப்பினர்களுக்கு இனிய 5ஆம் நாள் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக அருமையானதொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளின் முதல் கல்விக்கூடம் நம்முடைய குடும்பங்கள் என்பது இன்றைய நம்முடைய மைய சிந்தனை. குழந்தைகள் உண்மையிலேயே இறைவனால் பூமிக்கு அனுப்பப்படுகின்ற தேவதூதர்கள். இதை நான் சொல்லவில்லை, தன்னுடைய தங்க மொழியான வங்க மொழியில் கீதாஞ்சலியை உருவாக்கி அதற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலியினுடைய ஒரு இடத்திலே அற்புதமாக குறிப்பிடுகிறார். கடவுள் எல்லா இடங்களிலும் தான் பிரசன்னமாக இருப்பதை உணர்த்துவதற்காக குழந்தைகளை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். ஒவ்வொரு குழந்தையையும் இந்த பூமிக்கு அனுப்புகிற பொழுது அவர்களுடைய காதில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது என்னவென்றால், இனிமேல் நீதான் மண்ணுலகில் என்னுடைய சாட்சியாக, அதாவது நான் மன்னிப்பதைப் போல, நான் நேசிப்பதைப் போல, நான் நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதைப் போல நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் கடவுள் ஒவ்வொரு குழந்தையிடமும் சொல்லி அனுப்புகின்ற செய்தி என்பதுதான் வங்க கவிஞனுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. நம்முடைய தேசம் ஒரு அழகான தேசம், அற்புதமான நாடு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த குழந்தைகளினுடைய மக்கள் தொகையில் இந்தியா மட்டும் 27% குழந்தைகளை தன்னுடைய எல்லை பரப்புக்குள் வைத்திருக்கிறது என்பது ஆச்சரியமூட்டுகின்ற செய்தி. உலகத்தினுடைய மீதி 194 நாடுகளிலும் மீதி இருக்கின்ற 73% குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால், இந்தியா என்கிற இறைவனுடைய தேசத்தில், இந்த நாட்டில் மட்டுமே 27% குழந்தைகள் உலக மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை தருகிற ஒரு விஷயம். இது இளையோர் தேசம். இளையோர் இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகமெல்லாம் முதுமையடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா இளமை பொலிவில் துள்ளி கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய குழந்தைகளும் இளையோரும். இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பாலான குற்றங்களுக்கு, தீமைகளுக்கு, சவால்களுக்கு, மனித வாழ்வின் சுமைகளுக்கு காரணமாக இருப்பதும் இவர்களாகவே இருக்கிறார்கள் என்பது ஒரு வருத்தமான செய்தி. அந்த நாளில்தான் நாம் இந்த மைய கருத்திலே சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் உண்மையாகவே கடவுள் அனுப்பியது போல தேவதூதர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் கேட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா, இந்த குழந்தை பிறந்த பொழுது நீங்கள் எல்லாரும் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சி புஜ்ஜு குட்டி அம்முக்குட்டின்னு எல்லாம் ரொம்ப கொஞ்சிருப்பீங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எந்த பெற்றோருக்கும் தன்னுடைய குழந்தை வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா, நான் வீடு சந்திக்க போகிற பெரும்பாலான வீடுகளில் இந்த சனியனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அல்லது ஒரு பெரிய நீண்ட குற்றப்பட்டியல் வாசிக்கிறார்கள். ஒரு பெரிய பட்டியல். ஐயோ, காலையில் எழும்பினதுலேருந்தே டிவி, இப்போ எல்லாருக்க கையிலையும் ஒரு அலைபேசி, செல்ஃபோன் வந்திருக்கிறது. எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். எது சின்ன குழந்தை 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை பற்றிய பெற்றோருடைய கம்ப்ளைண்ட். அப்போ அந்த அம்முக்குட்டி புஜ்ஜு குட்டி எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவனுடைய குழந்தைகள் யாரிடமிருந்து இவற்றை கற்றுக்கொள்கிறார்கள்? அதை நாம் எப்பொழுதும் ஒரு பொழுதும் அதை கேட்டு பார்ப்பதில்லை. அது என்ன ஒரு இட்ஸ் எ கன்வீனியன்ட் ட்ரூத் டு பி ஃபர்காட்டன். நம்முடைய வாழ்க்கையில் மிக அழகாக இந்த உண்மைகளை நாம் மறக்கிறோம். எப்படி தான் இவங்க கெட்டு போனாங்க? ஏன்னா, கடவுள் படைத்தவர்களை இங்கே அனுப்புகிற பொழுது அவர்கள் கெட்டுப்போனவர்களாக வரவில்லை. அப்போ யார் இவங்களை கெடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னுடைய இதயத்தை விட்டு இறங்க மறுக்கிற 2 நிகழ்வுகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு போகிற பொழுது நிறைய குழந்தைகளை பற்றிய பெற்றோர் வைக்கிற பெரும்பாலான நேரங்களில் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு, வாயை திறந்தா போய், வாயை திறந்தா
பொய் சொல்கிறான், பொய் சொல்கிறா. அதில் இப்போ ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் இல்லை, அதில் சமத்துவம் வந்துருச்சு. எல்லாருமே பொய் தான் அப்படிங்கிறது. ரெண்டாவது, எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது. கோபம் கோபம் கோபம். எதை சொன்னாலும் குழந்தைகளுடைய ரிப்ளை, பதில் மொழி எதுவாக இருக்கிறதுன்னா சி சிறையா இருக்கு என்பதுதான். அப்போ ஒரே கோபம் எங்கே இருந்து வந்துச்சு? அந்த இரண்டு என்னுடைய இதயத்திலிருந்து நகர மறக்கிற அந்த இரண்டு விஷயங்கள். ஒன்று, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல பங்கு தந்தையாக இருந்தேன், ஒரு பங்குல. அந்த அப்போ போன புதுசில் வீடு சந்திக்க போயிருந்தோம். ஒரு வீடு சந்திச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையினுடைய பயங்கரமான அழுகை. அழுகைன்னா இந்த வீட்டில் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியல, அவ்வளவு தூரம் ஒரு அழுகை. அப்போது நான் என் கூட வந்திருந்த வேதியர்கிட்ட சொன்னேன், பிரதர் போய் அந்த அம்மாவிட்ட சொல்லி அந்த குழந்தைய அழுகை நிறுத்த சொல்லுங்கள், எங்கே பேச முடியலை அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே வீடு செஞ்சுட்டு அடுத்த பக்கத்து வீட்டுக்கு போகிறேன். அப்போவும் அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். நான் கேட்டேன், ஏம்மா அந்த சின்ன குழந்தையை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, அது அவன் என்னை பஸ்ஸில் கேவலப்படுத்திட்டான் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு 3 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தை எப்படி போய் தன்னுடைய தாயை பஸ்ஸில் கேவலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதுனா பள்ளியாடியிலிருந்து ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். இவன் என் மடியில் இருந்தான். கண்டக்டர் பக்கத்தில் வந்த உடனே நான் எனக்கு டிக்கெட் எடுத்தேன். அவனுக்கு டிக்கெட் எடுக்கலையாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவனுக்கு வயசாகல, 2.5 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி ஒரு குத்து பையனுக்கு கன்னத்தில் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஒரு குத்து குத்திட்டு, இந்த முந்திரி கொட்டை சும்மா இருக்காம, ஐயே எனக்கு 3 வயசாச்சு, நான் எல்கேஜி படிக்கேன் அப்படின்னு. பஸ்ஸில் இருந்த எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு அவமானமாக போயிடுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம், இந்த குழந்தையிடம் என்ன தவறு இருக்கிறது? அப்போ ஒரு 60 காசு டிக்கெட் இருக்கும், ஒரு வேளை மிஞ்சி போனால். 60 காசுக்காக பொய் சொன்ன தன்னுடைய தாயினுடைய நிலைமை இந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஸ்கூலுக்கு போனால் மகாத்மா காந்திக்கு ஃபோட்டோவை காட்டி என்ன சொல்லி தராங்க குழந்தைங்களுக்கு? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும், உண்மையை தான் பேசணும் அப்படின்னு. மரக்கல்லி கிளாஸுக்கு வந்தால் சிஸ்டர் போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உண்மையைத்தான் பேசணும், பேசலைன்னா நரகத்தில் பேய் நாக்கை இழுத்து வச்சு இது பண்ணும். சரி, பயந்தெடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டில் அம்மா அப்பாவும் நேரங்கட்ட நேரத்தில் சொல்லுவாங்க, பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. இந்த குழந்தை சொன்னது உண்மை. உண்மைக்காக தாயார் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இந்த பையன் நாளைக்கு உண்மையை பேசுவானா? பேசுறதுக்கு முடியுமா? அவனுக்கு உண்மையை பேசணும்னு சொன்ன உடனேயே தாயை அடித்து வலிச்சது தான் ஞாபகத்து வரும். அப்போ தாயை போல பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை மிக எளிதாக இளம் வயதிலேயே கற்றுக்கொள்கிறார்கள். இதனால தான் சொன்னாங்க, குடும்பம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல பல்கலைக்கழகம். எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் அடிப்படையில் குழந்தைகள் தங்களுடைய மிக நெருங்கிய உறவுகளாக இருக்கின்ற அம்மா அப்பா உடன்பிறப்புகள் அப்புறம் சொந்தங்கள், இவர்களிடமிருந்து தான் அவற்றை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த பொய் அவனுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட இவனை விட்டு அகலப் போறதே இல்லை. இந்த குழந்தைகள் எங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதற்கு குடும்பம் ஒரு சான்றாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி, என்னுடைய வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுவதற்காக போயிருக்கிறேன். ஒரு முதல் வழக்கு, என்னுடைய சீனியர் சொல்கிறார், ஃபாதர் ஃபேமிலி கோர்ட்டில் போய் பாருங்கள், நான் 6th கோர்ட்டில் லேபர் கோர்ட்டில் போய் ஒரு விஷயம் ஆர்கியூ பண்ணிட்டு வர்றேன். ஜட்ஜு உட்காந்து இந்த நம்பரை கால்பார் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் எடுத்து வைங்க, இவ்வளவு தான் சொல்லணும்னா, இதான் என்னுடைய வேலை. முதல் கேஸ் எனக்கு அவ்வளவுதான், கொஞ்சம் கட்டை எடுத்து வைங்க அப்படின்னா they understand. அந்த நீதிபதிக்கு தெரியும் வழக்கறிஞர் பெரியவர் திரும்ப ஆர்கியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்னுடைய பக்கத்தில் பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு பெரிய கேம்பஸ் தெரியாது. ஸோ நான் பக்கத்தில் என்னுடைய நண்பன்கிட்ட கேட்டேன். அவர் கொட்டில்பாட்டை சார்ந்த என்னுடைய நண்பர், இன்னொரு வழக்கறிஞர். நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கூட்டிகிட்டு போனார்.
கொஞ்சம் அப்படியே சுற்றி அடித்து ஒரு இடத்துக்கு போனால் வெளியில் நிறைய கோர்ட்ஸ் இருக்குது. எல்லா கோர்ட்டும் அடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 9:45 மணி, அங்கெல்லாம் 10:30 ஆனால் தான் கூட்டம் வரும், வழக்கறிஞர்களும் ஓடி ஓடி வருவாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் காலையிலே திருவிழா கடை மாதிரி கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கடை அது? என்ன நீதிமன்றம்? குடும்ப நீதிமன்றம். காலையிலே என் மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், என் பொண்டாட்டி எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்காக பீடத்துக்கு முன்னால் நின்று இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வறுமையிலும் வளமையிலும் எப்பவும் பிரமாணிக்கமாக இருப்போன்னு போய் சொன்ன அந்த கேஸுகள் வந்து நிற்குது கோர்ட்டில். காலையிலே வெட்டி விட்டுருங்கன்னு கேட்குறதுக்காக. அப்போ எனக்கு ஒரே உள்ளே போகிறதுக்கே இடம் இல்லை. வெளியே சரி என்ன வேடிக்கை பார்ப்போம், மேஜிஸ்ட்ரேட் வரும்போது நம்ம உள்ளே போன போதும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். ஒரு அம்மா, வழக்கமாக அந்த சினிமாக்களில் வர மாதிரி உள்ள அம்மா தான், மேக்கப் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்போது அவங்க இடுப்பில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2-2.5 வயசு இருக்கும் ஒரு குழந்தை உட்காந்துருக்குது. அவங்க பக்கத்தில் அப்பாவியாக ஒரு அப்பா நின்றுட்டுருக்கிறாரு. பாவம், பிள்ளைகளை இப்போ கட்டி கொடுத்தா மட்டும் போதாது, தகப்பனும் தாயும் டெய்லி ஜெபமும் பண்ணணும். என் மோவா நல்லா வாழணுமே ஆண்டவரே, சண்டை பிடிக்கப்படாதே, மாப்பிள்ளையை தூக்கி போட்டு அடிக்கப்படாதே, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த அப்பா பக்கத்தில் ஒரு மஞ்சள் பையன் வச்சுட்டு இருக்கிறாரு. அதில் உள்ளாடி கோர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அந்த பையன் வந்து துருதுருன்னு, அப்கோர்ஸ் 2.5 வயசு தெரியும் இல்லையா உங்களுக்கு, நல்ல துருதுருன்னு இருந்து விளையாடிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனுடைய முகத்தை பார்த்தா ஒரு 100 வால்ட் பல்பு பிரகாசிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. யாரையோ பார்க்குறான், பார்த்தோடனே ஒரு சிரிப்பு அவனுக்கு. தூரத்தில் பார்த்தேன் ஒரு ஆள் இன் பண்ணிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் வருகிற பொழுது அந்த அம்மா கவனிக்கல, அந்த பையன் அந்த அம்மாவுடைய இடுப்பில் இருந்துட்டு ஒரு எம்பிட்டு சொன்னான், ஐ அப்பா அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா அப்போ தான் திரும்பி பார்த்தா, தன்னுடைய கணவன் வந்து கொண்டிருப்பதை அவள் பார்த்தா. அவ்வளவுதான். நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, எனக்கு அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு. உலகத்தில் உள்ள கோபத்தை எல்லாம் தன்னுடைய முகத்தில் தேக்கி வச்சுக்கிட்டு ஓங்கி விட்டாலே ஒரு அறை, அப்பாவன் அப்பா, இந்த சனியனை தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி தகப்பன்ட்ட ஒரு போடு. கேட்குறேன், இந்த குழந்தைக்கு 2.5 வயது குழந்தைக்கு கொழுப்பெடுத்து போய் தன்னுடைய தாயும் தந்தையும் கோர்ட்டு வராண்டாவில் போய் நிற்கிறாங்கன்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அறை வாங்கிய ஒரு குழந்தை நாளைக்கு எப்படி ஒரு மெச்சூர்டான, ஒரு சமூகத்தை நேசிக்கிற, பிறர் மீது அக்கறை கொள்ளுகிற, தன்னுடைய வாழ்வை சமூகத்திற்காக ஒப்படைக்கிற, பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன்னுடைய கரங்களை நீட்டுகிற, தன்னுடைய குடும்பத்தினரை தன்னுடைய உறவுகளை சொந்தமாக பேணுகிற ஒரு குழந்தையாக வளர முடியும்? தன்னுடைய அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அம்மா அடிக்கிறார். இந்த குழந்தையை பார்க்கிற பொழுது இன்றைய சிறைச்சாலைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிற பெரும்பாலான இளம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் நிறைந்திருக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணங்கள் நம்முடைய இதயங்களை வருத்தாமல் இருக்கவே முடியாது. அப்போ நம்முடைய குழந்தைகள் கோபப்படுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள் பொய் சொல்லுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள் தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதலில் நம்முடைய குடும்பத்தை ஆய்வு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஏன் சப்போர்ட் எப்பவும் பிள்ளைங்களுக்கு தான், பெற்றோருக்கு கிடையாது. பெற்றோர் தவறு செய்யாமல் இருந்து நல்லா வளர்த்தாலும் கெட்டு போகிற குழந்தைகள் இருக்கிறார்கள், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தெரியும். ஒரு சமூகம் அத்தகைய கண்ணி வலைகளை நம்முடைய குழந்தைகளுக்காக விரித்து வைத்திருக்கிறது. தப்பித்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அந்த குழந்தைகள் அதில் போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதை தாண்டி நம்முடைய குழந்தைகள் மீது உண்மையான அக்கறை செலுத்துகிற பெற்றோராக நாம் வாழ்வது என்பது மிக மிக கடினமான காரியம். டெல்லியில் ஒரு சில்ட்ரன் பார்லிமெண்ட் கான்ஃபரன்ஸுக்காக போயிருக்கும்போது அங்கே சொன்னாங்க, இன்றைக்கு உலகில் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்பதே ஒரு நல்ல பெற்றோராக இருப்பது தான். வேற எல்லாம் சாதிக்கலாம், பணம் சேர்க்கலாம், பெரிய வீடு கட்டலாம், நிறைய கார் வாங்கி விடலாம், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஆனால் வீட்டில் நிம்மதியே இருக்காது. ஏன்? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு போதிய உறவும் அன்பும் பாசமும் இல்லாத ஒரு சூழலில் இவை அனைத்தும் வெறும் காட்சி பொருள்களாகவே நிலைத்து விடுகின்றனவே தவிர ஒரு பொழுதும் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை, அமைதியை,
அந்த குடும்பத்தில் உறவை பெருக்குவதற்கு அது பயன்படுவதில்லை. எனவேதான் நம்முடைய குடும்பங்களை நாம் எப்பொழுதும் ஆழமாக நேசிக்கிறோம் என்றால் அதில் தான் குழந்தைகள் பத்திரமாக வளர்கிறார்கள் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. விவிலியம் அழகாக கற்றுத்தருகிறது. நல்ல மரம் என்ன கொடுக்கும்? நல்ல மரம் என்ன கொடுக்கும்? நல்ல கனியை கொடுக்கும். தீய மரமோ அப்ப பிள்ளைங்க தீயதா இருக்குன்னா யாரை கேட்கணும்? அதை மனசுல வச்சுங்க, சரியா? இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறாரு, யாரும் முட்புதர்களில் இருந்து அத்திப்பழத்தை பறிப்பதில்லை. அத்திப்பழத்திற்கு அத்தி மரம்தான் தேவை. உங்களை நல்ல மரமாக கருதிதான் கடவுள் உங்களுடைய குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க அது பிறந்த பிறகுதான் படிக்குது அப்படின்னு சொல்றது இல்லை. கருவில் இருக்கிற பொழுதே அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வதாக இன்றைய உளவியல் மிக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறது. குடிச்சிட்டு வந்து தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை அடிக்கிற கணவன் மீதான தன்னுடைய தந்தையின் மீதான கோபத்தை கருவில் இருக்கிற குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறது என்பதை இன்றைய உளவியல் சொல்லுகிறது. தான் இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சனிய அபாஷன் பண்ணி தொலை, இதுவும் பொண்ணாதான் பிறக்க போகுது என்கிற வார்த்தைகளை கருவில் இருக்கிற ஒரு குழந்தை கேட்டால் அது ஊனமுற்றதாக பிறப்பதாக இன்றைய உளவியல் சுட்டி காட்டுகிறது. ஆக கருவிலேயே பாடம் ஆரம்பித்து விடுகிறது. பிறந்த பிறகு அந்த குறைந்த வயதில் அந்த குழந்தைகளுடைய இதயம் ஒரு வெள்ளைத்தாளை போல இருப்பதாகத்தான் கார்ல் யுங் என்கிற அந்த உளவியல் நிபுணர் சொல்லுகிறார். ஒரு பிளைன் ஷீட், அழகான எந்த கரைபடாத ஒரு வெள்ளை ஒரு இதய மனதை கொண்டுதான் அது இருக்கிறது. அதில் முதலில் எழுத ஆரம்பிப்பதெல்லாம் பெற்றோர்கள் தான். நாம் எதை எழுதுகிறோமோ அந்த குழந்தை இறுதி வரை அதைத்தான் சுமக்கிறது, அதைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதான் முதல் விதை. ஆக நாம் எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இயேசு குழந்தைகளை தன்னிடம் வருகிற பொழுது அரவணைத்துக் கொண்டு அந்த பெற்றோருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். அந்த எச்சரிக்கையை மட்டும் நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. என்ன எச்சரிக்கை என்றால் அவர் சொல்லுவார், இந்த குழந்தைகளை பாருங்கள், தேவதூதர்களைப் போல இருக்கிற இவருடைய முகங்களை பாருங்கள், இவர்களை பாதுகாப்பதற்காக நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இவர்களுடைய காவல் தூதர்கள் என்னுடைய தந்தையினுடைய முகத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எதுவும் அவர்களுக்கு எதிராக செய்து விடாதீர்கள். ஒரு குழந்தை அதனுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இடைஞ்சலாக யாராவது அமைந்தால் அவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் ஆழ்த்த வேண்டும் என்பதுதான் இயேசு சொன்ன வார்த்தைகள். இந்த குழந்தைக்கு துர்மாதிரியாக யாராவது அமைந்து விட்டால் அவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில் ஆழ்த்த வேண்டும் சொன்னார். ஒரு இடத்துல நான் சொன்னேன், அப்படி பார்த்தா நடுக்கடல்ல பெரும்பாலான பெற்றோர் தான் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு குடும்பத்தில் முதலாக தவறான கெட்ட தீமையான கடவுளுக்கு விரோதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற இடத்தில் இருக்கிற பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு தான் முதல்ல எந்திரக்கல்லே வரும். அதனாலதான் குழந்தைய கடவுளை தாரோன்னு கேட்டா மட்டும் போதாது, வளர்க்கிறது மிக மிக கடினமான மிக சவால் நிறைந்த, அதுவும் இன்றைய நவீன யுகத்தில் அது மிக மிக கடினமான காரியமாக அமைந்திருக்கிறது. கடந்த சண்டே இன்றைய பாரிஸில் VBS ஆண்டு விழா கொண்டாடினாங்க. ஒரு அழகான ஒரு தலைப்பு இந்த முறை எடுத்திருக்கிறார்கள், தொலை தொடர்புகளும் தொலைந்து போன உறவுகளும் அப்படிங்கிறது. அதுதான் இந்த ஆண்டிற்கான மைய கருத்து. தொலை தொடர்புகளும் தொலைந்து போன உறவுகளும். ஒரு 6 பிள்ளைங்க ஒரு சின்ன ஸ்கிட் போட்டாங்க, அப்படியே நெஞ்சில் பதிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நரகத்தில் ஒரு கொண்டாட்டம் நடக்குது. முதல்ல பேய்கள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. இனி எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூலோகத்தில் ஒரு குடும்பத்தை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா ஒரு பையன், ஒரே சந்தோஷம், பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க, மாற்றி மாற்றி கிண்டல் அடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளாடியே பேசிக்கிறாங்க, சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் கலகலப்பாக இருக்கிறாங்க. உடனே லூசிபர் கூப்பிட்டு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நம்ம பிடியிலேருந்து இந்த ஒரு குடும்பம் எப்படியா தப்பிச்சு, இது சரியில்லையே, உடனே போங்க பூமிக்கு
போய் அந்த குடும்பத்தை உடனே டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்த உடனே பேய்கள் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு முதல்ல அப்படியே கொஞ்சம் நோண்டுது அந்த அப்பா விட்ட. யோ 36 வயசாச்சு, இந்த வயசில் போய் சின்ன பையனோட கொஞ்சிட்டு இருக்கிறியே, வாயா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் வரமாட்டேன், என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கட்டிப்பிடிக்க பார்க்குறாப்புல. அதெல்லாம் அந்த காலங்கயா, ஓல்டு ஃபேஷன், இப்போ அப்படி இருக்கக்கூடாது, வாயா அப்படின்னு சொல்லி உனக்கு நான் இது வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அலைபேசி ஒரு செல்போனை எடுத்து தந்தையுடைய கையிலே கொடுக்குறாரு. பாரியா, இந்த அப்ளிகேஷன் இருக்கு, இந்த அப்ளிகேஷன் இருக்கு, எவ்வளோ மேட்ரதுல இருக்கு, இதை பாரு, அந்த பையன்கிட்ட போய் விளையாடிட்டு இருக்கிறியே. அவ்வளோதான். அப்பா அப்புறம் சாப்பிடும் போதும் செல்ஃபோன், தூங்க போகும்போது செல்ஃபோன், பைக்கில் போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன், எப்போ பார்த்தாலும் இப்படியே திரியிறாரு. பைக்கில் போகும்போதும் இப்படி தான் போகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து கழுத்து எப்படி தான் இருக்கும், அடுத்த குழந்தைக்கு இப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ செல்ஃபோன். அந்த பையன் வந்து அப்பா அப்பா எங்கூட விளையாடுங்கப்பா, நேரம் போகலப்பா, நீங்கள் கதை சொல்லுவீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். போடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளிடுறாரு. அவன் விழுந்து அழுதுகிட்டே இருக்கிறான். உடனே இன்னொரு குட்டி சாத்தான் போய் அந்த குழந்தைகிட்ட உட்காந்துருந்து, தம்பி ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்னு. எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார், மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவார், நிறைய கதையெல்லாம் சொல்லுவார், நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி தருவார், கடைக்கு கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போவார், எல்லாம் பண்ணார். ஆனால் இப்போ என்னை பிடிச்சி தள்ளிட்டாரு, அதான் சோகத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பாவை விட்டுரு, நீ எதுக்கு அப்பாவை பற்றி கவலைப்படுற, அப்பா அப்படித்தான், அப்பா மோசம், அப்பா வேண்டாம், நான் உனக்கு ஒரு கருவி வச்சிருக்கிறேன், இந்தா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு செல்போனை எடுத்து அந்த குழந்தையிடம் அந்த குட்டி சாத்தான் கொடுக்குது. கொடுத்த உடனே அது பாரு, இதை பாரு, இதில் வீடியோ கேம் இருக்கு, இதை பாரு, யூடியூப் இருக்கு, இதை பாரு, ஃபேஸ்புக் இருக்கு, இதை பாரு, வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே ஃபோட்டோலாம் எடுக்கலாமான்னு, எடுக்கலாமே, செல்ஃபி எடுக்கலாம், இது எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், படுத்து கிடந்து எடுக்கலாம், உருண்டு கிடந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குழந்தைக்கு அது பிடிச்சி போகுது. அப்புறம் குழந்தை அந்த செல்ஃபோனை தூக்கிட்டே நடக்குது. அம்மா ஓடி வந்து அந்த செல்ஃபோனை வாங்க பார்க்குறாங்க. உடனே அம்மாவிட்ட அந்த குழந்தை சண்டை பிடிக்குது. நீ போ, நீ மோசம், நீ வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக அந்த அம்மா போய் ஒரு ஓரத்தில், மாப்பிள்ளையும் போயாச்சு பையனும் போயாச்சு அப்படின்னு சொல்ல சோகத்தில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு குட்டி சாத்தா அவங்கள்ட்ட போய், நீங்கள் ஏமா வருத்தப்படுறீங்க, உங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயங்களெல்லாம் வச்சுருக்கோம், இந்த பாருங்க எவ்வளவு சீரியல், எவ்வளோ தேவையான, எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கிறா, இங்கே பாருங்க ரொம்ப ரசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவிடத்தில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு உறவும் இல்லை, பேச்சும் இல்லை, எல்லாரும் இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. நரகத்தில் கொண்டாட்டம் நடக்கிறது. அப்போ இதுதான் தீம். தொலைத்தொடர்பு கருவிகள், தூரத்தில் இருக்கிற உறவுகளோடு நாம் உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கருவிகள் அருகில் இருப்பவர்களுடைய உறவை தொலைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக அந்த சின்ன குழந்தைகள் வெளிப்படுத்தினார்கள். இதைத்தான் சொல்கிறேன், நம்முடைய குடும்பங்களிலும் நாம் கவனமாக இல்லை என்றால் வெகு விரைவில் நாம் அந்த இடைவெளிகளை நம்முடைய இதயங்களுக்குள்ளால் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது குடும்பம் கெட்டுப்போகிறது, குடும்பம் தன்னுடைய இயல்பிலிருந்து திரிந்து போகிறது. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மதிப்பீடு என்பதே ஒரு குடும்பம்தான். அந்த குடும்பத்தில், நல்ல குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளால் தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகிறது. ஏனென்றால் ஒரு நல்ல சமூகத்திற்கான அடிப்படை எப்பொழுதும் ஒரு குடும்பம்தான். அண்ணா அழகாக சொன்னார், வீடு எப்படியோ நாடு அப்படியே. வீட்டில் இந்த உறவுகளும் இந்த அன்பு பரிமாற்றங்களும் தடைபடுகிற பொழுது அது சமூகத்தை பாதிக்கிறது. சமூகமும் ஒரு அக்கறையற்ற சுயநலமிக்க ஒரு சமூகமாக மாறிப்போகிறது. அது இறையாட்சி சமூகமாக இருக்க முடியாது. இறையாட்சி சமூகம் என்பதே இயேசு கனவு கண்டது போல கடவுளை தந்தையாகவும் நாம் எல்லாரும் அவருடைய அன்பு பிள்ளைகளாகவும் இருக்கிற ஒரு சமூகம். எனவே இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்றால் அதோடைய பெற்றோரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட விஷயம். எஸ்ஐயா காலத்திலேயே 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்கிற இறைவாக்கு சொல்லப்பட்டிருந்தும் ஒரு தகுதியான பெண்ணை இந்த பூமியில் தேடி கடவுள் 800 ஆண்டுகள் காத்திருந்தார். அன்னை மரியாள் இந்த பூமியில் தோன்றிய பிறகுதான் கடவுள் மனிதனாக முடிந்தது. நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் அப்படியே தீர்மானிக்கப்பட்டவர்கள். இந்த குடும்பத்தில் இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நம்முடைய குழந்தைகள் அல்ல, மாறாக கடவுளால் நமக்கு தரப்பட்டவர்கள். இந்த பூமி அவர்களுக்கு சொந்தமானது. அதை நாம் அவர்களிடம் எப்படி கொடுக்கிறோம் என்பதில்தான் நம்முடைய உறவும் மேன்மையும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது. இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, சில ஸ்கூலை தேடி தேடி போய் சேர்க்கிறோம். அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இது சிபிஎஸ்இ ஸ்கூல், இது சூப்பர் ஸ்கூலு, லயோலா காலேஜ்னு எல்லாம். ஏன்? அங்கே தரம் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக.
மற்ற பள்ளிக்கூடங்களை யாரும் சீண்டுவதில்லை. இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பங்களும் தரமான பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றனவா? இல்லை, இதிலிருந்து வெளியே வருகிற பொழுது என்னுடைய குழந்தை இந்த சமூகத்திற்கு பயனற்றவனாக, இறையாட்சியின் கருவியாக இருக்க மாட்டாள் என்று தெரிந்தால் இன்றைக்கே நம்முடைய குடும்பங்களை இறைவனுடைய துணையோடு சரி செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கான ஆசிரியரை ஆண்டவர் உங்களுக்கு நிரம்ப தருவாராக. ஆமன்.